என்னுள் இருந்து என்னை ஆக்கியும் ஊக்கியும் உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றின் மறைபொருட்களான மனிதனிடம் மறைந்துள்ள ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனிடம் ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பொருளாம் பலவினை கடமை மனிதனே மாற்றி அமைத்து, மறைந்திருக்கும் உட்பொருளாம் பலவினை கடமை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து, மன தூய்மை வின தூய்மை பெற்று அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதன் அவனை மனிதனாக உயர்த்திடும் மனவளக்கலை இதனை பரப்பி நலம் காண்போம். மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை அதனை பரப்பி நலம் காண்போம். வாழ்க வளமுடன். சுடர் விளக்கே ஆயினும் தூண்டுகோல் தேவை. சுடர் விளக்கே ஆயினும் தூண்டுகோல் தேவை. படித்து பார்த்து கேட்டு ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு கருத்தானாலும் திரும்ப திரும்ப நினைவில் கொள்ளவில்லை எனில் சிறுக சிறுக மனதில் இருந்து அகன்றுவிடும். சிறுக சிறுக மனதிலிருந்து அகன்றுவிடும். வானில் சிதறி கிடக்கும் விண்மீன்கள் போல, வானில் சிதறி கிடக்கும் விண்மீன்கள் போல மகரிஷி அவர்களின் கருத்துக்கள் அறிவின் ஒளியாகவும் அன்பின் பெருக்காகவும் நம் மனதில் நின்று கருத்தில் பதிந்து சிந்தனை மேலோங்க நாம் பெரும் ஞானம் வாழ்வை சிறக்கச் செய்யும் என்பது திண்ணம். அந்த நிலையிலிருந்து தூண்டுகோலாய் தொண்டாற்றி கொண்டிருப்பது பவானி அறிவுத்திருக்கோயில். அந்த நிலையிலிருந்து தூண்டுகோலாய் தொண்டாற்றி கொண்டிருப்பது பவானி அறிவுத்திருக்கோயில். அதற்கு உறுதுணையாயிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை கூறி, சிந்தித்தது குரு என்று கூறி அறிவின் ஒளி என்ற சிந்தனையை துவங்குவோம். வாழ்க வளமுடன். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரிங்க. ஒரு மகான் இருக்கிறாரு. அவர் பேர் நாராயணன் அப்படின்றது அவர் பேர். ஆனாலும் அவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா பிராந்தர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் யார் கூடயும் பேச மாட்டார், தனியாக பேசுவார், சிரிப்பார், ஓடுவார், ஆடுவார், அமைதியாக கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பார். இப்போ இப்படியெல்லாம் நாம் பண்ணோம்னா நம்மளை என்னன்னு சொல்லுவாங்கங்க? என்னன்னு சொல்லுவாங்க? அப்போ அதே மாதிரி தான் அப்பையும் அந்த மக்கள் அவரை பிராந்தர்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ரொட்டீன் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாயந்தரம் ஒரு மாலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 வீட்டுக்கு போவார். யாசகம் வாங்குவார். சாப்பாடு வாங்க மாட்டார், அரிசி தான் வாங்குவார். அதை கொண்டு அவரே சமைச்சிப்பார். சமைச்சிட்டு அங்கே அந்த ஊரில் ஒரு குளம் இருக்குது, அங்கே போய் குளிப்பார். அப்புறம் பட்டையெல்லாம் போட்டுக்குவார். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவார். அவர் சமைச்ச உணவை சாப்பிடுவார், படுத்து தூங்கிடுவார். அடுத்த நாள் எந்திரிப்பார். காலையில் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குன்று இருக்கும், அங்கே போவார். அது மேலே ஒரு கோயில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு பெரிய கல், பெரிய ஒரு பாறாங்கல், அதைய உருட்டிட்டு மேலே கொண்டு போவார். நல்ல பெரிய கல், அதை கஷ்டப்பட்டு உருட்டி மலைக்கு மேலே கொண்டு போவார். அங்கே போய் அந்த கல் கீழே உருளாத இருக்கிற மாதிரி அடியில எல்லாம் முட்டு கொடுத்து சின்ன சின்ன கல்லை வைப்பார். அங்கே உட்காந்து சிவ தியானம் பண்ணுவார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுவாருன்னா, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த கல்லை உருட்டி விடுவார். அந்த கல் கீழே வரும். இவரு பின்னாடியே சிரிச்சுட்டே கை தட்டிகிட்டே ஓடியாருவார். அப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கல் நம்ம மேலே பட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு நல்லா அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அப்புறம் திருப்பியும் சாயந்தரம் ஆகும், யாசகம் வாங்குவார், குளிப்பார், தியானம் பண்ணுவார், சாப்பிடுவார், தூங்குவார். அடுத்த நாள் காலையில் எழுந்திருப்பார், குன்றுக்கு போவார், கல்லை மேலே கொண்டு போவார், திருப்பி கீழே கொண்டு வருவார். இதுதான் இவருடைய டெய்லியும் நடக்கிற செயல். அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷம் இப்படியே நடக்குது, அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் போய் யாசகம் வாங்கி அரிசி வாங்கிட்டாரு. அங்கே பற்ற வைக்கிறதுக்கு பார்த்தா நெருப்பு இல்லை.
அப்படியே சரி எங்க நெருப்பு கிடைக்கும்னு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. ஒரு சுடுகாடு இருக்கு, அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. இவர் என்ன பண்றாரு, அங்க போய் அந்த நெருப்புலயே அங்கேயே ஒரு அடுப்பத்தை வச்சு அந்த நெருப்புலயே சாப்பாடு செஞ்சு அதையே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. அப்ப நல்லா நடுஜாமம் அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த சுடுகாட்டுல ஒரு காளி தேவி நல்ல உக்கிரமா, அவங்க எப்பயும் நடுஜாமத்துல வருவாங்க. எப்படின்னா நல்ல பெரிய உருவம், நல்ல எலும்பு கூடு மாலை, காலில் சலங்கை இப்படி கட்டிட்டு ஜல் ஜல்னு நடந்து வர்றாங்க. அப்போ பார்க்குறாங்க, அவங்க ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. அப்போ அவனை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை தட்டுறாங்க சலங்கை ஒளியில. இவர் அப்படியே தலையை மட்டும் தூக்கி பார்த்துட்டு, ஏமா இந்த ஆர்ப்பாட்டம், கம்முன்னு போ, நான் தூங்குறேன் அப்படின்ட்டு படுத்துட்டாரு. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா நம்ம சத்தத்தை சல்லுன்னு ஒரு சத்தம் கேட்டாவே நம்ம என்ன பண்ணுவாங்க, அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. இவ்வளோ அசால்ட்டா பதில் சொல்றாரு. அப்ப இவர் ஒரு சித்த புருஷனாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உருவத்தை மாற்றி நல்ல சாதாரண உருவத்துல அவர் முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. அவர் எந்திரிச்சு வணங்குறாரு. வணங்கிட்டு அப்புறம் அவர் கேட்குற அந்த அம்மா சொல்றாங்க, நான் யாருக்காவது காட்சி கொடுத்தேன்னா ஏதாவது கொடுப்பேன், நீங்க ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்றாங்க அந்த அம்மா. இவரு சொல்றாரு, எனக்கு வலது காலில் யானைக்கால் நோய் இருக்கு, அதை இடது காலுக்கு மாத்திருங்க அப்படின்றாரு. அப்போ நோய் வலது காலில் இருந்தா என்ன, இடது காலில் இருந்தால் என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இல்லை நான் இல்லாம பண்ணிருட்டுமா அப்படின்றாங்க. இல்லை, நான் போன பிறவியில ஏதோ பண்ணியிருக்கேன், அதுதான் இந்த பிறவியில எனக்கு இந்த நோயா இருக்கு, நான் இதை இப்படியே அனுபவிச்சுட்டு போயிடுறேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு சொல்றாரு, கிடைத்தற்கரிய அரிய பிறவி இந்த மனித பிறவியாம். கிடைத்தற்கே அரிய பிறவி இந்த மனித பிறவி. இப்படி ஒரு மானிட பிறவியை பெற்றும் இந்த மனிதர்கள் எல்லாம் கீழான நிலையிலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இத நான் ஏறுவது கடினம், இறங்குவது சுலபம் அப்படிங்கிற ஒன்ன சொல்றதுக்கு பல வருஷமா நான் கல்லை மேல கொண்டு போய் கீழே கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒருத்தர் கூட என்ன பண்ணலீங்க, எங்கிட்ட ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கவே இல்லை. அப்போ மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா கீழான அறிவின் நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த அம்மாட்ட. அப்போ இது என்ன அப்படின்னா, அவங்க என்ன கருத்துக்கள் நமக்கு தெரிஞ்சாலும் அது தெளிவு இல்லை. அறிவின் தெளிவு தான் ஞானம் அப்படிங்கிறாரு மகரிஷி. அந்த தெளிவு இல்லாமையே நாமெல்லாம் கீழ்நிலையிலேயே செயல்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இத பாரதி எப்படி சொல்றாருன்னா, நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைகெட்ட மாந்தரை நினைத்து விட்டாள். எப்படி சொல்றாருங்க, நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டாள். அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. 5 தலை பாம்பென்பான் அப்பன் மகன் 6 தலை என்றே மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பகைத்திடுவார் நெடுநாள் இருவரும் பிரிந்திருப்பார். இப்படிதான் நாம இருக்கிறோமா. 5 தலை பாம்பென்பான் அப்பன் 6 தலை என்றே மகன் கூறிவிட்டால் நெஞ்சு பிரித்திடுவார் நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார். எண்ணிலா நோயுடையார் எழுந்து நிற்கவும் வலிமையிலார். நம்மளாம் அப்படி இருக்கிறோம்னு யார் சொல்றாருங்க, பாரதியார் சொல்றாரு. எண்ணிலா நோயுடையார் எழுந்து நிற்கவும் வலிமையிலார். கண்ணிலா குழந்தைகள் போல் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார். கண்ணிலா குழந்தைகள் போல் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார். நன்னிய பெருங்கலைகள் 10,000 கோடி நயந்து நின்ற இந்த புண்ணிய நாட்டினிலே பொறியற்ற விலங்குகள் போல் வாழ்ந்திடுவார் அப்படிங்கிறார். இப்ப நம்மளாம் எப்படி இருக்கிறோங்களா, பொறியற்ற விலங்கு மாதிரி. எதுக்கு சண்டை போடுறோன்னே தெரியல, எதுக்கு கோச்சுக்கிறோன்னோ தெரியல, என்ன பேசுறோன்னோ தெரியல, அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றார். இப்போ இதுக்கு என்ன காரணம், மனிதர்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு துன்பப்பட்டுட்டே இருக்கிறாங்க, அறிவில் தெளிவு இல்லை, இதுக்கு என்ன காரணம், நாமெல்லாம் துன்பப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. இப்போ என்ன காரணம் அப்படின்னா,
அதாவது சிலர் சில விதத்தில் நம்மை நடத்துவதும் நம்மை பற்றி பேசுவதும் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, சரிங்களா? வேறு சிலர் வேறு விதத்தில் நம்மை நடத்துவதும் நம்மை பற்றி சிந்திப்பதும் நமக்கு துன்பத்தை தருகிறது. இதுதான் நம்ம துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மற்றவர்கள் நம்மை நடத்துவதும் நம்மை பற்றி சிந்திப்பதும் நமது துன்பத்திற்கு காரணமா அப்படின்னு பார்த்தா அது காரணம் இல்லைங்களா. என்ன காரணம் அப்படின்னா, உண்மையில் இவைகளை பொருட்படுத்துகின்ற நம் மனம்தான் துன்பத்திற்கு காரணம். என்ன காரணங்க? இவைகளை அதாவது பொருட்படுத்துகின்ற, அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பொருட்படுத்துறோம் பாருங்க, அந்த மனம்தான் நம்ம துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு குரு இருந்தாரு, அவர் ஒரு குருகுல கல்வி மாதிரி நடத்திட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய சீடர்கள், அதாவது இல்லற கடமையில் இருக்கிற சீடர்கள் கூட படிச்சுட்டு போவாங்களாம். அப்போ அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூப்பிடுவாங்க. இந்த குரு அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவார். அப்போ எப்போ போனாலும் ஒரு சீடனை கூட்டிட்டு போவாராம் கூட. ஒரு சீடனை தொடர்ந்து எப்பவும் கூட்டிட்டு போவார். இப்படி போகும்போது ஒரு வீட்டில் மட்டும் என்ன பண்ணுவாங்களாம், அந்த சீடன் வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தா அவன் வரும்போதெல்லாம் வெறுப்பை காமிப்பாங்களாம், இல்லைன்னா அவருக்கு நிறையா வச்சுட்டு இங்கே கம்மியாக வைப்பாங்களாம், டம்முன்னு வைப்பாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. நமக்கு ஃபீலாக இருக்கும் இல்லைங்க, அந்த சீடனுக்கும் கஷ்டமாக, நம்ம வர்றது பிடிக்கல, நாம ஏன் அங்கே போகணும்னு சொல்லிட்டு அடுத்த தடவை கூப்பிடும்போது குரு கிட்ட சொல்கிறாரு, நான் இனிமே அங்கே வரலைங்க ஐயா, அங்கே வந்தால் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, இங்கே தான் நீ வரணும். என்னன்னா, அவர்களுடைய செயலை நோயுற்ற மனதின் வெளிப்பாடாக கொண்டு நீ பொறுத்துக்கோ. அவங்க என்ன நோயுற்ற மனம் அவங்க கிட்ட இருக்கு, அதன் வெளிப்பாடு தான் அப்படி செயல் வருது. அதனால அதை நீ ஏத்துக்கோ, அந்த பழகிட்டினா உனக்கு எந்த துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நாள் விருந்துக்கு போறாங்க, அதே மாதிரியே நடக்குது. ஆனா சீடனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு வந்துடுறாரு. அப்ப என்ன அப்படின்னா, அந்த பொருட்படுத்துற மனம்தான் இத்தனை துன்பத்திற்கும் நம்மளுடைய துன்பத்திற்கும் காரணம் அப்படின்றது. இத தெரிஞ்சுக்கிற சரியான அறிவு நமக்கு இல்லைங்களாமா. புரிஞ்சுக்கிற அறிவு, சரியான அறிவு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, சரியான அறிவு இருந்தா கூட அதை செயலுக்கு கொண்டு வர பக்குவம் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ சிகரெட் குடிச்சா நுரையீரல் போயிரும் தெரியுங்களா இல்லையா? அதே மாதிரி ட்ரிங்க் பண்ணா கல்லீரல் போயிரும், கணையம் போயிரும், அதெல்லாம் தெரியுங்களா? இதை விட கோபப்பட்டா எல்லாமே போயிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்களா? தெரியும் இல்லைங்களா? ஆனா நம்ம கோபப்படாம இருக்கிறோமா? அந்த சிகரெட் குடிக்கிறவங்க சிகரெட்டை நிறுத்துறாங்களா? தண்ணி போடுறவங்க தண்ணி, ஆனா அவங்களுக்கு விளக்கம், சரியான அறிவு இருக்கு, அந்த பாட்டில்லையே போட்டிருக்கோம். சிகரெட் வாங்கினாங்கன்னா அந்த பேக்கெட்லேயே போட்டிருக்கோம். நாம் 10 வருஷமா இருக்கிறோம் மனவளக்கலையில், எத்தனை அகத்தாய்வு அட்டன் பண்ணியிருப்போம், எத்தனை அகத்தாய்வு நடத்தியிருப்போம். ஆனால் கோவப்படாமல் இருக்கிறோங்களா? அப்போ நமக்கு சரியான அறிவு இருக்கு, அதை நடைமுறைப்படுத்த முடியல நம்மனால. அதான்ன்றாங்கன்னா ரைட் திங்கிங் ரைட் ஆக்ஷன்றாங்க. சரியான சிந்தனை இருந்தா மட்டும் பத்தாது, அதை நடைமுறைக்கு நாம கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அப்போ அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா, இட் இஸ் குட் டு திங்க் வெல். நீ சரியா சிந்தனை கொண்டு வர்றது நல்லது. அதை விட நல்லது என்னன்னா, இட் இஸ் டிவைன் டு ஆக்ட் வெல் அப்படின்றாங்க. அதாவது நல்ல எண்ணங்களும் செயல்களும் நல்லது, அதை பழக்கத்திற்கு கொண்டு வந்தீங்கன்னா அது தெய்வீகமானது. அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர பயிற்சி தான் என்னங்க எங்க கொடுக்குறோங்க, நம்ம மனவளக்கலையில். இதை இங்க தவிர வேற எங்கேயும் போய் பேச முடியாதுங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மகரிஷி சொல்றாரு, புலன் வயப்பட்ட நிலை அப்படிங்கிறாரு. என்னதுங்க? புலன் வயப்பட்ட நிலையில நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மகரிஷியே ஒரு கவிதை எழுதுறாரு பாருங்க. அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் புலன்களை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் அறிவை இயக்கினேன், அந்த நிலையிலும் அறிவை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற
அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வலிமையும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் அப்படின்றார். அப்போ நம்ம புலன்மயப்பட்ட நிலையில இருக்கிறோம். அதை சரி பண்ணணும்னா மகரிஷி இந்த கவிதை மூலமா நமக்கு என்ன சொல்றாருங்க? தவம் பண்ணணும்னு சொல்றாரு. அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற நீ அங்க போய் நின்னா மட்டும்தான் அறிவு என்ன பண்ணும்? புலன்களை அறியும். புலன்களை அறிந்தாதான் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அது வரும் அப்படின்னு சொல்றார். இதுதான் நம்மளுடைய இந்த அறியாமை, சரியான சிந்தனையை செயல்படுத்த முடியாது போறதுக்கு காரணம். இதுக்கு தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தவம் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் போதுங்க? ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் போதும். என்னங்க, 1/2 hour இருந்தா போதும். நம்ம இவ்வளவு பயன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு வள்ளுவர் குறள் ஒண்ணு. இதுக்கு என்ன அப்படின்னா, சாவு அப்படிங்கிறது தூங்குற மாதிரியாம், பிறப்பு அப்படிங்கிறது தூங்கி எந்திரிக்கிற மாதிரியாம். இப்படிதான் இந்த உலகம் இயங்கிட்டே இருக்குதாம். இதுக்கு ஒரு சித்தர் பாடல் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பையோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை சென்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை சென்மமோ, என் செய்வேன் கட்சி ஏகம்ப நாதனே அப்படின்றார். அதாவது என்னன்னா, நான் எத்தனை அப்பா அம்மா எனக்கு இருந்தாங்களோ தெரியல, எத்தனை கல்யாணம் பண்ணனோ அதுவும் தெரியல, எனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு தெரியல, அத்தனை பிரிவி நான் எடுத்திருக்கிறேன். அதாவது தூங்குற மாதிரி இறப்பு, தூங்கி எந்திரிக்கிற மாதிரி பிறப்பு, இப்படி போய்கிட்டே இருக்குது என்னுடைய வாழ்க்கை. நான் இன்னும் என்ன பண்ணல, அந்த அறிவின் தெளிவு எது அப்படிங்கிறத நான் உணரல, அறிவின் ஞானம் எது அப்படிங்கிற இடத்துக்கே நான் இன்னும் போகல அப்படின்னு சொல்றது யாருங்க? பட்டினத்தார் சொல்றாரு. அவர் எவ்வளோ பெரிய ஞானி. அப்ப அவரு அவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறாரு. இந்த அறிவின் தெளிவு எது, அறிவின் ஒளி எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது நெருடெல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நெருநெல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அதாவது நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற பெருமை இந்த உலகுக்கு உண்டு. சரிங்களா? இதுதான் உலகோட இயல்பு. அப்படிதான் உலகம் பரிணாமத்துல போயிட்டே இருக்குது. இப்போ நம்பால் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, சரிங்களா? டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர்கிட்ட போனோன்னா டாக்டர் சொல்றாரு, இன்னும் 8 மணி நேரம் தான்ப்பா நீ இருப்ப, உனக்கு என்னென்ன முடியுமோ, என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன ஆசை இருக்குதோ அதெல்லாம் தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவர் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு அந்த அம்மா, வீட்டம்மாட்ட சொல்றாரு, என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அந்த அம்மா குய்யோ முறையோ அப்படியே அழுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்றாங்க, வருத்தப்படுறாங்க. அப்புறம் இவர் சொல்றாரு, சரிம்மா நான் இன்னும் 7 மணி நேரம் தான் இருக்குது, அதனால எனக்கு இப்போ சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, எனக்கு உன் கையால் ஆனியன் தோசையும் கெட்டி சட்னியும் செஞ்சு கொடு, ரொம்ப நல்லா இருக்கும், 7 மணி நேரம் தான் இருக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த அம்மாவும் அடிச்சு பிடிச்சி எல்லாம் செஞ்சு தர்றாங்க. இவர் சாப்பிட்றாரு. அப்புறம் 7 மணி ஆச்சு, இன்னும் நான் 5 மணி நேரம் தான் இருப்பேன், எனக்கு மட்டன் பிரியாணியும் சுக்கா வறுவலும் செஞ்சு கொடுத்துரு, இன்னும் டைம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த அம்மாவும் சரின்னு அடிச்சு பிடிச்சி, அதெல்லாம் பிரியாணி செய்யறதுனா எவ்வளோ நேரம் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல அடிச்சு பிடிச்சி வீட்டுக்காருக்கோசரம் செஞ்சிடுறாங்க. இவரும் சாப்பிட்றாரு. அப்புறம் நைட் 10 மணி ஆச்சு. அம்மா பசும் பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு உங்கள் கையால் கொடுத்துரு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. சரின்னு இந்த அம்மாவும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் அப்படியே கண்ணை சிந்துட்டாங்க இந்த அம்மா, ஏன்னா வேலை அதிகமாக போச்சு. அப்புறம் நைட் 12 மணி இவர் போய் எழுப்புறாரு. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, கம்முன்னு போய் படுங்க சொல்கிறாங்க, கம்முன்னு போய் படுங்க, காலையில் நிறைய வேலை இருக்குது, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லணும், ஐயருக்கு
ஐயருக்கு சொல்லி அனுப்பணும், சுடுகாட்டுக்கு புக் பண்ணணும், முன்னாடி பந்தல் எல்லாம் போடணும், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, எந்திரிக்கிற வேலை கூட இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜாலியா போயிருவீங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லிச்சுங்களாம்மா. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதைதான் திருவள்ளுவர் இந்த குறள்ல நமக்கு சொல்லியிருக்கிறார். நெருநெல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அப்போ நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு நடக்க போறது என்னங்க, இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்களா தெரியாதா? தெரியுங்களா தெரியாதா? தெரியும். அப்படி இருந்தும் நாமளா இப்படி இருக்கிறோமே நாமளா யோசிச்சுக்கணும். சரிங்களா? உண்மையா இல்லைங்களா? இப்போ புத்தர் அதே மாதிரி இறக்கும் தருவாயில இருக்கிறாரு புத்தர். அவருடைய முதன்மை சீடர் ஆனந்தர் அப்படின்றவர் தான் அவருடைய முதன்மை சீடர். ரொம்ப அழுகிறாரு, ஆனந்தரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அப்படி அழுகிறாரு ஆனந்தர். நீங்க வேற புத்தர் நான் இன்னைக்கு இறந்துருவேன் முன்னாடியே சொல்லிட்டார். அந்த அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சீடர்கள் எல்லாம் சோகமா நிக்கிறாங்க. இவர் ரொம்ப அழுகிறாரு. ஐயோ, நான் இவ்வளோ நாள் இத்தனை ஆண்டு காலம் உங்க கூட இருந்துட்டேன், உங்க வெளிச்சத்திலேயே நான் இருந்துட்டேன், நீங்க போயிட்டீங்கன்னா நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு. அப்ப புத்தர் சொல்றாரு, நீ 40 ஆண்டு காலம் என் கூடயே இருந்த, உனக்குன்னு ஒரு சொந்த வெளிச்சத்தை நீ தேடிக்கல, என்னோட வெளிச்சத்திலேயே இருந்துட்ட, இன்னும் 40 வருஷம் நான் இருந்தாலும் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க, இதுக்கு நான் இறக்குறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் இறக்கும் போது என்ன சொன்னார்னா, உனக்கு நீயே விளக்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார். புத்தரோட கடைசி வேர்டு இதுதானுங்களாம், உனக்கு நீயே விளக்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார். அடுத்த நாள் ஆனந்தர் ஞானோதயம் அடைஞ்சிட்டார். இந்த ஒரே வேர்டு தான், அடுத்த நாள் அவர் ஞானோதயம் அடைஞ்சிட்டாரு. எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம பயணத்துல அடுத்தவங்க விளக்கு வச்சிருக்காங்க, அவங்களோட நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க போற பாதை வேறையா இருக்கும், நம்மளுடைய பாதை வேறையா இருக்கும். அப்போ இரவல் விளக்கு நமக்கு பயன் தராது. அப்போ நம்ம கிட்டயே விளக்கு ஒண்ண வச்சுக்கிட்டோம்னா நாம எங்க வேணாலும் போய்க்கலாம். சரிங்களா? அதை விட இன்னொன்னு என்னன்னா, நாமளே விளக்கா மாறிட்டோம்னா பயணமே தேவையில்லை அப்படிங்கிறாரு புத்தர். இதுதான் நீயே உனக்கு விளக்காயிரு அப்படின்றதோட புரிதல். அப்ப என்னங்க, நாமளே விளக்கா மாறிட்டோம்னா நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்றது கருத்து. அதை உணர்ந்தோம்னா நாமளும் அந்த புத்த நிலைக்கு போயிடலாம் அப்படின்றாரு. இப்ப இதைய ஒரு சித்தர் உணர்ந்துட்டாரு. அவர் பாடுறாரு பாருங்க, வெட்ட வெளிதன்னை மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி அப்படின்றார். என்னது, எனக்கு அங்கு எல்லாம் சொந்தம், அதெல்லாம் என்னோடது, அப்ப இங்க போய் எனக்கு ஒரு 4 கிரவுண்டும் 2 ஏக்கராவும் 3 ஏக்கராவும் பட்டயம் பண்ணி கொடுத்தா எனக்கு அது தேவையா? தேவைங்களா? தேவையே இல்லை. அதான் வெட்ட வெளிதன்னை மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி, காணாமற் கண்டு கருத்தோடு இருப்பார்க்கு வீணாசை எதுக்கடி குதம்பாய் வீணாசை எதுக்கடி அப்படிங்கிறார். அடுத்தது, ஆனந்தம் பொங்கி அறிவோடு இருப்பார்க்கு ஞானம்தான் எதுக்கடி குதம்பாய் ஞானம்தான் எதுக்கடி அப்படிங்கிறார். வேகம் அடக்கி விளங்கும் மெய் ஞானக்கு யோகம்தான் எதுக்கடி குதம்பாய் யோகம்தான் எதுக்கடி அப்படிங்கிறார். அப்போ ஞானமும் தேவையில்லை, யோகமும் தேவையில்லை. மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய்பால் எதற்கடி குதம்பாய் தேங்காய்பால் எதுக்கடின்றார். இப்போ நான் அங்கேயே ஜம்முன்னு இருக்கிறேன், எனக்கு இங்க இருக்கிறது எதுவும் தேவையில்லை. இதுதான் நீயே விளக்காய் இரு அப்படிங்கிறது ஒரு தத்துவத்தோட புரிதல். இந்த புரிதலுக்கு போனவங்க தான் பெரிய பெரிய மகான்கள், சித்தர்கள் எல்லாருமே. சரிங்களா? நானும் 12 வருஷம் ஆச்சு இதுல இப்போ இதையெல்லாம் படிக்கிறோம், இந்த மாதிரி கேட்குறோம். ஆனா இந்த நிலைக்கு நம்ம போறதுக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா வைக்கிறோங்களா? வச்சிருக்கிறோமா?
வச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது, நமக்கு தான் தெரியும். சரிங்களா? இப்போ இன்னொரு ஒரு சிந்தனை. இப்போ பணக்காரன் ஏழை அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோங்க? நீங்க சொல்லுங்க. பணக்காரன் அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம சொல்றோம்? எதை வச்சு சொல்றோம்? வெரி குட், சூப்பருங்க. தொழில், பிஸ்னஸ் அந்த மாதிரி இருந்தா அவங்க ஏழை அப்படின்றவங்கள நாம் எப்படி சொல்றோம்? ஏழை, பொருள் இல்லை அப்படின்னா அவங்கள ஏழைன்னு சொல்றோம். இப்போ ஒரு 3 நிகழ்வு அதில் நாம் பணக்காரன் ஏழை அப்படின்றத எப்படி சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு அம்மா காரை விட்டு ஒரு துணி கடைக்கு கார்ல இருந்து இறங்கி போறாங்க. துணி கடையில போய் துணி எடுக்கிறாங்க. சேல்ஸ்மேன்கிட்ட சொல்றாங்க, என் வீட்டில் என் பையனுக்கு கல்யாணம். சரிங்களா? அதுக்கு என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு துணி புடவை எடுத்து கொடுக்கணும், இருக்கிறதுலையே கொஞ்சம் கம்மி விலையான புடவையாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பில் போட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா போனோடனே இன்னொரு அம்மா நடந்து வர்றாங்க, அதே சேல்ஸ்மேன்கிட்ட போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு எஜமானி அம்மாவோட பையனுக்கு கல்யாணம், இருக்கிறதுலையே நல்ல புடவையாக கொடுங்க, நான் எங்கள் எஜமானி அம்மாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. சரிங்களா? அடுத்ததா இன்னொரு நிகழ்வு. ஒரு அம்மா பிக்னிக் போயிருக்கிறாங்க. போய் ஒரு இடத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாங்க. அப்போ அங்கே தங்கும்போது அவங்க கை குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்குறாங்க. 1 கப் பால் 100 ரூபாய் அந்த ஸ்டார் ஹோட்டலில். சரி பரவாயில்ல, பில் போடுங்கன்னு சொல்லி வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகிற வழியில் ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பால் தேவையாக இருக்குது. அந்த டீ கடைக்காரர்கிட்ட பால் வேணும்னு கேட்குறாங்க. அந்த டீ கடைக்காரர் பால் கொடுக்குறாரு, வாங்கி குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க. அப்போது பாலுக்கு எவ்வளோங்க பண்ணோன்னு கேட்குறாங்க. அந்த டீ கடைக்காரர் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் டீ குடிச்சதுக்கு மட்டும் கொடுங்க, குழந்தைக்கு கொடுக்குற பாலுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, காசு வாங்குறது இல்லை, இன்னும் கூட நான் ஊற்றி தரேன், போகிற வழியில் குழந்தைக்கு தேவைன்னா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது ஒரு நிகழ்வு. சரிங்களா? அடுத்தது ஒரு பையன் ஆஃபீஸுக்கு பைக்கில் போகிற வழியில் அவனுடைய செப்பல் பிஞ்சிருச்சு. அப்போ அங்கே செருப்பு தைக்கிற கடைக்காரர்கிட்ட போய் கொடுக்குறான். இப்படி ஒட்டணும், அப்படி ஒட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்கிறான். எல்லாம் சரிங்க, நான் நல்லா பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 25 ரூபாய் கேட்குறாரு. சொல்கிறேன், என்ன இதுக்கு போய் 25 ரூபாயா, 15 ரூபாய் தான் தருவேன், தைக்கிறதுனா தேய்ங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, காலையில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறீங்க, சரி பரவாயில்ல, கொடுக்குறத கொடுங்க, நான் தைச்சு தரேன், நான் நல்லா. அவர் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறாரு. அப்போது அவருக்கு டீ ஒரு பையன் கொண்டு வரான், அந்த செருப்பு தைக்கிறவருக்கு. அப்போ சொல்கிறான், தம்பி இன்னொரு டீ இவருக்கு கொடு, இவர் என்னோட கஸ்டமர் தான், இன்னொரு டீ கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவரும் குடிக்கிறாரு, இவரும் குடிக்கிறாரு, வேலை முடிஞ்சிருது. இவன் பணம் கொடுக்குறான், தம்பி செருப்பு தைச்சதுக்கு மட்டும் பணம் கொடுங்க, அந்த டீக்கெலாம் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், என்னை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க, உனக்கு நான் உங்களுக்கு நான் கொடுக்கறது என்னோட கடமை, இதுக்கெலாம் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், அந்த செப்பல் தைக்கிறதுக்கு மட்டும் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படி ஒரு 3 நிகழ்வு. இப்போ இதில் காரில் போய் கம்மி விலைக்கு பணம் எடுத்துகிட்டு வந்து அந்த பணக்காரங்களா, நடந்து போய் எச்சு விலைக்கு பணம் கொடுத்து சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து அந்த வேலை செய்கிற அம்மா பணக்காரங்களா? வெரி குட், சூப்பருங்க. அப்போது அதே மாதிரியே அந்த 5 ஸ்டார் 1 கப் பாலுக்கு 100 ரூபாய் பில் போட்ட அந்த ஹோட்டல் நிர்வாகம் பெரிய ஒரு லெவலா, அந்த சும்மா ஃப்ரீயாக கொடுத்த அந்த சின்ன ரோட்டோர அந்த டீ கடைக்காரர் அவர் பெரியவரா? பெரியவர். சரிங்களா? அதே மாதிரி அந்த செருப்பு தைக்கிறதுக்கு பேரம் பேசின, ஆனால் அவர் செருப்பு தைக்கிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு அவருக்கு வருமானம் வரும்னு படித்தா நமக்கு தெரியும். ஆனால் அவர்கிட்ட போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேரம் பேசுவோம். கீரை கொண்டு வருவோம் ஒரு அம்மா, அந்த அம்மா கிட்ட தான் இல்லை தரவே முடியாது அப்படின்னு பேரம் பேசி வாங்கிட்டு போவோம். ஷாப்பிங் போனோம்னா எவ்வளவு பர்ஸில் காலி ஆகுதுன்னே தெரியாது, செலவு பண்ணிட்டு வருவோம். அப்போது அந்த பைக்கில் பேரம் பேசின அந்த பையன் பணக்காரனா, இல்லாத சூழ்நிலையிலையும் கொடுத்து உபசரித்து அந்த செருப்பு தைக்கிறவர் பணக்காரரா?
அப்போ அதான் பணக்காரர் அப்படி ஏழை அப்படின்ற அந்த புரிதல் நம்ம கிட்ட நம்ம சமூகத்துல தவறா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்குதுங்க? அந்த டெஃபினிஷனே தப்பு அப்படின்றாங்க. பணம் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் பணக்காரர் இல்லை, பணம் இல்லை அப்படின்றதுனால அவர் ஏழையும் கிடையாது. பணத்தை நோக்கி ஓடும் பந்தயத்தில் நாம் மனிதர்களை பொருட்படுத்துவதே இல்லை. பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம், அதுல மனிதர்களை நாம் என்ன பண்றோங்க? பணத்திற்கான ஓட்டத்தில் நாம் மனிதர்களை பொருட்படுத்துவதில்லை அப்படின்றாங்க. அப்புறம் பணத்தை பெரிதாக பொருட்படுத்தாத மனிதர்களை நாம் அலட்சியப்படுத்துகிறோம், கவனிக்க தவறுகிறோம் அப்படின்றாங்க. தேவையான நேரத்தில் கொடுத்து உதவும் போது ஏற்படும் மன நிறைவிற்கு எத்தனை பணம் இருந்தாலும் ஈடாகாதுங்களாம். தேவையுள்ளவர்களுக்கு நாம அதாவது பிரதிபலன் எதிர்பாராமல் கொடுத்து உதவும் மன நிறைவுக்கு எதுவுமே ஈடாகாதான். இதுதான் அறிவின் ஒளி அப்படின்னு மகரிஷி சொல்ற கான்செப்ட். சரிங்களா? இப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம பார்த்துக்கணும். சரி, இந்த பணத்தை நோக்கி தான் ஓடிட்டே இருக்கிறோம், நம்மளையாவது நம்ம கவனிச்சுக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கவனிச்சுக்கிறோங்களா? ஆமா இல்லை, எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்லைன்னு சொல்றீங்களா? சரி, பார்க்கலாங்க. என்னென்ன இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம் சொல்லுங்க. இருக்கு, இல்லை. என்னங்க, நம்ம இந்த கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க, இத வெளியில இருக்கிறவங்க தான் சொல்லணும். உடல் ஆரோக்கியம் இல்லை, ஆனா நம்மளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ மன ஆரோக்கியம் இருக்குங்களா? எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா அப்படியே சூப்பருங்க நானு அப்படின்னு சொல்றோமா? மன ஆரோக்கியம் இருக்குதா அப்படின்னு கேட்டா நாம மனவளக்கலையில இருக்கிறவங்க இருக்குதுன்னு சொல்லணுன்றதுக்கு சொல்றோம். உண்மையா மன ஆரோக்கியம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. நம்ம கிட்ட என்னங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எங்க கடைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 2-3 நாள் வரல, ஏதோ என்னங்கன்னா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டோம்னா போதும், அவ்வளோதான். அவர் 1/4 மணி நேரம் பேசுவார். எனக்கு அங்கே கண்ணு, அப்படி கண்ணு, இப்படி கண்ணு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அப்படி போனேன், இது எடுத்தேன், அது எடுத்தேன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதை சொல்லுவார். இதை விட யாராவது வந்து என்னங்கக்கா மூஞ்சி வாடி போயிருக்குது அப்படின்னு மட்டும் கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, 1/2 மணி நேரம் அவங்க புலம்புல கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்னு அர்த்தம். அது கடையில யாரும் இல்லை அப்படின்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க, அழுகவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நடந்துச்சு கண்ணு, இப்படி கண்ணு, இப்படி பேசிட்டாங்க, நான் அப்படி சம்பாரிச்சேன், அவங்களுக்காகவே எல்லாம் பண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நல்லா தான் இருப்பாங்க, நம்ம கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவங்க போய் எப்பயும் போல அவங்க வேலையை பார்த்துட்டு ஜாலியா இருப்பாங்க. சரிங்களா? உண்மையா நடக்கிறது இதுதான். அப்போ நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு நம்ம கேட்டுட்டோம்னா போச்சு, நம்ம என்ன பண்ணிட்டோம்னு அர்த்தங்க, மாட்டிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நாமளே அப்படிதான். சரிங்களா? நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறேன்னு சொன்னா ஏதாவது ஆயிரும்னு ஏதோ பரவாயில்ல இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுறது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம மென்டாலிட்டி அப்படியே இருக்கு. அப்போ உடல் ஆரோக்கியம் இல்லை, மன ஆரோக்கியம் நமக்கெல்லாம் இருக்கு, பொதுவா சொல்றேன் 80% இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்றத இப்போ எப்படின்னா, ஒரு ஆள், ஒரு சின்ன பையன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 20 வயசு 25 வயசு இருக்கும். அவனுக்கு மனசுல ஒரு ஃபீலிங், எனக்கு மன நிறைவே இல்லை, ஒரு அமைதியே இல்லை அப்படின்னு சொல்றான், நினைச்சிட்டே இருக்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்குறான், எனக்கு இப்படி மனசுல எதுவுமே இல்லாத மாதிரியே இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு கேட்குறான். சொல்றான், நீ நல்லா கஷ்டப்பட்டு உழைத்து நிறைய பொருள் சம்பாரி, காடு, வீடு, காரு, பங்களா எல்லாம் வாங்கு, உனக்கு அந்த இன்பம் உனக்கு வந்துடும் அப்படின்னு ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்குறாரு. இவனும் வந்தான், நல்லா உழைப்பு கடின எஃபோர்ட் போட்டான். அவன் நினைச்சதெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துல வந்துருச்சு. ஆனா அப்பயும் அவனுக்கு அந்த நிறைவு இல்லை. திருப்பியும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்டேயே போறான். போய், என்னப்பா நான் எல்லாம் வாங்கிட்டேன், இப்பயும் எனக்கு நிறைவில்லையே அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்றான், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வந்துடும் நிறைவு அப்படின்னு சொல்றான். சரி, அதையும் தான் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றான். குடும்ப, குழந்தை, குட்டி, அப்படி ஒரு 7-8 வருஷம் ஓடி போயிடுச்சு.
அப்படி பார்த்தா அப்பயும் அவனுக்கு அவன் நினைச்ச அந்த இது இல்லை, எதுவுமே இல்லை. திருப்பியும் போறான் இவன் ஃப்ரெண்டு கிட்ட. அவன் சொல்றான், அப்பா இந்த பயபுள்ளைய திருத்த முடியாது, நீ என்ன பண்ற, நான் ஒரு சாமியார் சொல்றேன், அங்க போ, உனக்கு கிடைக்கிறது, உனக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். இவன் அங்க போறான். அந்த சாமியார் என்ன சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுரு, உனக்கு எதுவும் வேண்டாம், உனக்கு எந்த இதுவுமே நாட்டம் வேண்டாம், எல்லாத்தையும் துறந்து விடு, உனக்கு நீ நினைக்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு 20 வருஷமா நான் கஷ்டப்பட்டனே, முதல்லயே அப்படித்தான் நான் இருந்தேன், 20 வருஷம் கஷ்டப்பட்டேன், சரி பரவாயில்ல, வந்து 2-3 நாள் யோசிக்கிறான், சரி ஓகே எல்லாத்தையும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகை பணம் வைரம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி கொண்டு போய் அந்த சாமியார் காலில் போட்டுறான், காலடியில வச்சுட்டார். சாமியார் பிரிச்சு பார்க்குறாரு, அப்படியே அவர் கண்ணுல சந்தோஷம், முகத்துல சந்தோஷம். அப்படியே அந்த இதை பார்த்தோன்னே அவர் மூட்டை கட்டுறாரு, எடுத்து தலையில வைக்கிறாரு, ஓடிட்டாரு. இவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல, என்னடா ஒரு போலியான சாமியார்கிட்ட வந்து மாட்டிட்ட மாட்டிருக்குது, எல்லாம் போச்சு, இத்தனை வருஷம் உழைப்பு போச்சு, இதை இப்படியே விடுறதான்னு துரத்துறான். 2-3 சந்தை அவர் சுத்தி சுத்தி வர்றாரு, இவனும் விடாம துரத்துறான். ஒரு வழியா ஒரு இடத்துல நிக்கிறாரு, போய் வாங்கி புடுங்கிட்டான், தப்புன்னு புடுங்கிட்டு, அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்றான். அப்ப அவர் சொன்னாரு, இதை தான் நீ தேடிட்டு இருந்த, இது ஏற்கனவே உங்ககிட்ட தான் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்தப்போ உனக்கு நிம்மதி இல்லைன்னு, இப்ப பாரு ஒரு 10 நிமிஷத்துல இது உங்ககிட்டயே தான் இருக்குது, நீ அப்பா எனக்கு இப்பதான் நிம்மதின்ற. அப்போ நிம்மதி அப்படிங்கிறது, இன்பம் அப்படிங்கிறது, மகிழ்ச்சி நிறைவு அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை, உங்ககிட்டயே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுதான் மனம் நிம்மதி, மன ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். இதோட அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் சத்தான உணவு இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குங்களா? நம்மளாம் சாப்பிட்றோமா? சாப்பிட்றோங்களா? ஃப்ரிட்ஜுக்குள்ள, ஃப்ரிட்ஜுக்கு மேலே, சைடில், செல்ஃபில் எல்லாம் என்ன இருக்குதுங்க? பேக்கரி ஐட்டமாக தான் இருக்குது. அப்போ சத்தான உணவு அப்படிங்கிற இந்த பணத்தை தேடி ஓடுகின்ற ஓட்டத்தில் நமக்கு இதெல்லாம் இல்லை, ஏன்னா சீக்கிரமாக நமக்கு வேலை முடியணும். அப்போ சத்தான உணவு அப்படிங்கிறது இல்லை. சரியான தூக்கம் இருக்குதுங்களா? நமக்கு சரியான தூக்கம் இல்லை. அடுத்தது நேர மேலாண்மை அப்படிங்கிறது இருக்குதா? நேரம் இல்லை. நேரம் இல்லைங்களா? நேர மேலாண்மை இல்லையா? டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம கிட்ட இல்லை. நேரமெல்லாம் இருக்குது, என்ன இல்லைங்க? நேர மேலாண்மை இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கிட்ட இல்லை அப்படின்றாங்க. அடுத்தது நமக்குன்னு ஒரு பேஷன், ஹாபி இருக்குதுங்களா? இருக்குதுங்களா? இருக்குங்களா இல்லையா? எனக்குன்னு ஒரு ஹாபின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு படிக்கிறது மட்டும்தான், மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இப்போ நாம் எல்லாம் வந்து பிறந்த நம்மளுடைய லைஃபையே எதுக்கு எப்படி பழகிட்டோம் அப்படின்னா, நம்ம பையன் பிள்ளைங்கள வளர்த்து பெருசு பண்ணி அதுதான் நம்மளுடைய எல்லாமே அவங்களுக்கு அப்படின்ற எஃபோர்ட்டை ஃபுல்லாக அப்படியே போட்டுடுறோம். ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. அவங்க ஒரு ஏஜ் வந்தோடனே பை பை சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. போகிறாங்களா இல்லைங்களா? அப்போ நமக்குன்னு ஒரு ஹாபி, நமக்குன்னு ஒரு இது நம்ம வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுலையுமே வந்து நம்ம வந்து ஒரு தளர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் நமக்கு அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குதுங்களா? எதுக்கெடுத்தாலும் தயக்கம், எதுக்கெடுத்தாலும் யோசிக்கிறது, பண்ணலாமா வேண்டாமா, ஐடியா கேட்கறது, அப்படி பண்ணலாமா இப்படி நம்ம எதையுமே பண்ண போறது இல்லை. ஆக மொத்தம் நம்ம என்ன பண்றதுங்க? அப்படியா இப்படியா அப்படின்னு ஏகப்பட்ட யோசிக்கிறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆல்ட்ரின் அப்படின்ற பேர் உங்களுக்கெல்லாம் தெரியுங்களா? யாருங்க அது ஆல்ட்ரின் அப்படின்றவரு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வெரி குட். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற பேர் தெரியுங்களா? யாருங்க அவரு? காலை வச்சவர் யாருங்க? ஆம்ஸ்ட்ராங், நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ இந்த ஆல்ட்ரின் அப்படின்றவரும் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவரும் நாசால, அந்த அமெரிக்காவில் நாசால சேட்டிலைட்ல பைலட்டா இருந்தவர் ஆல்ட்ரின், கோ பைலட்டா இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா? இவங்கள அந்த சேட்டிலைட் நிலாவுக்கு போகுது. போய் அங்கே போய் அந்த சேட்டலைட் நிலாவில் லேண்ட் ஆயிடுச்சு. இங்கே நாசாலிருந்து சொல்லுவாங்க, அதுபடி தான் அவங்க அங்கே ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ இங்கிருந்து ஒரு தகவல் கொடுக்குறாங்க, பைலட் ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க. அப்போ பைலட் யாருங்க? ஆல்ட்ரின். அப்போ ஆல்ட்ரின் தான் இறங்கணும். அவரு அந்த லேண்ட் ஆயிடுச்சு, ஸ்டெப்பில் இறங்குறாரு. ஒரு தயக்கம், இது ஃபஸ்ட்டு இறங்குறோம், இது மண்ணாக இருக்குமா, புதையலாக இருந்து உள்ளே நம்மளை இழுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு தயக்கம். அப்போ இங்கிருந்து 2வது தகவல் வருது, கோ பைலட் நெக்ஸ்ட் அப்படின்னு தகவல் வருது. அந்த 2வதா இருக்கிறாருல ஆல்ட்ரின், அவரு இறங்கிடுறாரு. அப்போ முதல் நிலாவில் முதல் பாதம் வைத்த மனிதன் யாருங்க? ஆம்ஸ்ட்ராங். அப்போ அவரை தான் உலகம் இப்போ வரைக்கும் நினைக்குது, கொண்டாடுது. அந்த ஆல்ட்ரின் அப்படின்றவர் பைலட்டு, அவரு தான் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நிலாவில் முதல் கால் வச்சது யாருன்னு சொன்னாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிரெடிட் போக வேண்டியது யாருக்குங்க? ஆல்ட்ரினுக்கு. அப்போ அந்த ஒரு சிறு தயக்கம் பாருங்க எவ்வளோ ஒரு பேரை இலக்க வச்சிருச்சு. அதுதான் அந்த தயக்கம், அந்த தன்னம்பிக்கை இல்லாத நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நம்ம என்ன பண்றோங்க, அப்படி ஆயிருமோ, இப்படி எது வந்தா என்ன, நல்லது வந்தாலும் ஏத்துக்கலாம், கெட்டது வந்தாலும் அனுபவிச்சுக்கலாம், இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவெடுக்கிற திறமை அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரணம். இந்த இத்தனை இல்லைன்னு சொன்னதுக்கு ஒரு 3 காரணம் சொல்றாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தள்ளி போடுதல். என்னங்க? நாளைக்கு பண்ணிக்கலாம். அலாரம் வைப்போம் காலையில் எந்திரிக்கலான்னு, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஆஃப் பண்ணிட்டு விட்டுறது. இப்படியே தான் தள்ளி போட்டுட்டே போகிறது ஒன்றுங்களாம். அடுத்தது 2வது, நம்மளை நாமளே உள்ள பார்த்துக்காம இருக்கிறது. இதுவும் ஒரு காரணம். நாம் எப்பயுமே அடுத்தவங்கள தான் பார்த்துட்டே இருக்கிறோமா, அவங்க அப்படி, இவங்க அப்படி, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறோங்க, அடுத்தவங்களையே நம்ம பார்த்துட்ருக்குறோம், நம்மை அகம் நோக்கி பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இன்னொன்று 3வது காரணம் என்னன்னா, அதிகப்படியான சோசியல் மீடியா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உண்மையா இல்லைங்களா? அதிகப்படியான சோசியல் மீடியா, நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த மீடியாவிலேயே தான் இருக்கிறோம். சரிங்களா? இப்போ அதில் தான் நம்ம தனித்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு பதிவு தான், ஃபேஸ்புக் பதிவில் நான் பார்த்தது. தனித்து போகிறான் மனிதன், தவிக்க போகிறான் அப்படின்ற டாபிக்குங்க, தலைப்பு. தனித்து போகிறான் மனிதன், தவிக்க போகிறான் அப்படின்னு. அதில் என்னென்ன கீழே போட்டிருக்கு அப்படின்னா, காலையில் எழுப்பிட அப்பா தேவையில்லை, அலாரம் ஆப் இருக்கு. என்னங்க? நடைப்பயிற்சிக்கு நண்பன் தேவையில்லை, ஸ்டெப் கவுண்டர் ஆப் இருக்கு. சரிங்களா? சமைத்து தந்திட அம்மா தேவையில்லை, ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆப் இருக்கு. இப்பெல்லாம் சிட்டியில் அப்படிதாங்க இருக்கிறாங்க. அடுத்தது, பயணம் செய்ய பேருந்து தேவையில்லை, யூபர் ஓலா ஆப் இருக்கு. சரிங்களா? அடுத்தது, விலாசம் அறிய டீ கடைக்காரரும் ஆட்டோ ஓட்டுநரும் தேவையில்லை, என்ன இருக்குதுங்க, கூகுள் மேப் இருக்கு. சரிங்களா? அடுத்தது, மளிகை கடைக்கு மளிகை வாங்க செட்டியார் தாத்தா கடைக்கும் அண்ணாச்சி கடைக்கும் போக வேண்டியதில்லை, என்ன இருக்குதுங்க, பிக் பாஸ்கெட் ஆப் இருக்கு நமக்கு. அடுத்தது, துணிமணி வாங்க கடை தெருவுக்கு போக தேவையில்லை, அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆப் இருக்கு. சரிங்களா? கைமாறாக பணம் வாங்க அங்காளி பங்காளி ஒருத்தரும் தேவையில்லை, கூகுள் டமாரம் ஆப் இருக்கு. இருக்குங்களா? என்ன பேஸ்லிப்பை கொடுத்துடணும், அதில் 6 மாத சம்பளம் வேணும்னாலும் முன்னாடியே வாங்கிக்கலாம். அப்போ அதுதான் மனிதன் தனித்து போகிறான். அதாவது இப்படி தனித்து வாழ்ந்திட அனைத்தும் இருக்கு,
ஆப் எனும் ஆப்பு அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் ஆப் இல்லைங்களா, என்னதுங்களா? ஆப்பு. நமக்கு நாமளே வச்சுக்கிற ஆப்பாம். அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி என நாம் நினைக்க விரிந்திருப்பதோ மீள முடியாத வலைத்தளம் மாட்டிக்கொண்டோம் பூச்சிகளாய். என்னங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா என்னது, அது எப்படி இந்த சிலந்தி வலையில பூச்சி மாட்டிக்குதோ அந்த மாதிரி நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம்னா. ஏன்னா பசங்க பிள்ளைங்கெல்லாம் யாரு கூடயுமே டச்லயே இருக்கிறது இல்லை. அவனுக்குன்னு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறான். அப்புறம் எந்நேரமும் ஃபோனை பார்த்தே சிரிச்சுக்கிறான். மீறினா அந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறான். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு ஜட்ஜு ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. எப்படி அப்படின்னா, ஒரு பொண்ணு கல்யாணமாகி போறாங்க. போய் புது பொண்ணு 1 வீக் தான் ஆயிருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அந்த மாப்பிள்ளை வீட்டில். இந்த பொண்ணு அழகா ஒரு சுடிதார் போட்டுட்டு வந்திருக்குது. அந்த மாமியார் என்னங்குது, ஐயோ எங்க வீட்டு ஃபங்க்ஷன் கண்ணு, ஒரு சாரி கட்டிட்டு போகலாம் அப்படிங்குது. அப்போ அந்த பொண்ணு எனக்கு சாரி கட்ட தெரியாதுன்னு சொல்லுது. பரவாயில்ல, நான் கட்டி விடுறேன் வான்னு கூட்டிட்டு போய் இந்த அம்மா கட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே கார் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. போயிட்டு 4 நாள் கழிச்சு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டுருச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு சேலை கட்ட அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி சிடுசிடுன்னு தான் இருந்திருக்குது. இந்த அம்மா புரியல, இது நம்மள மாதிரி ஒரு டிக்கெட் ஆட்டா இருக்குது. அப்புறம் என்னன்னா, எனக்கு சீலை கட்ட பிடிக்காதுன்றத சொல்லியும் கேட்காம கட்டாயப்படுத்தி என்னை சீலை கட்ட வச்சுட்டாங்க. எனக்கு பிடிக்கல. இப்பவே இப்படின்னா இன்னும் லைஃப் ஃபுல்லா நான் எப்படி அங்க போய் இருக்கிறது அப்படின்னு காரணம் சொல்லி அந்த ஜட்ஜும் எவ்வளவோ சொல்லி உண்மையா நடந்தது. ஜட்ஜே சொல்றாரு, எவ்வளவோ சொல்லி பார்த்தாராம். அந்த பொண்ணும் கேட்கலையா, அந்த பொண்ணு வீட்லயும் கேட்கலையா, டைவர்ஸ் வாங்கிட்டாங்களாம். அப்போ இப்படி நம்ம ஆப்போட போயிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படிங்க, ஒன்றும் இல்லாம தான் போயிடும். இப்போ பசங்க பிள்ளைங்கெல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது பெங்களூர்ல படிக்கிறாங்க. 4வது அப்பார்ட்மெண்ட்ல 4வது மாடியில குடியிருக்கிறாங்க. காலையில 10-11 மணிக்கு, சனி ஞாயிறு லீவு, 10-11 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. ஃபோனில் ஆர்டர், கீழே போய் சாப்பிட போறதில்ல, ஆர்டர் பண்ணால் மேலே வந்துடுது. மத்தியானம் ஆர்டர் பண்ணால் மேலே வந்துடுது. ஈவினிங் பிங்கோ பேக்கெட் ஆர்டர் பண்ணி மேலே வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ எதுக்குமே அவங்க எந்த இதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போக தயாரா இல்லை. அப்படியே அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் பையன் நல்லா படித்தா போதும்னு ஃபீஸ் இல்லாமல் மாதம் 25,000 பணம் அனுப்புகிறாங்க செலவுக்கு. அப்போ அவன் எப்படி இருப்பான், எல்லாத்தையும் ஜாலியாக அனுபவிச்சுட்டு, அப்போ யார்கிட்டையும் எதையுமே ஒரு விட்டு கொடுக்குற அந்த பக்குவமே இல்லாத நிலையில் நம்மளுடைய சமுதாயம் போயிட்டு இருக்குது. அப்படின்றது தான் ஒரு உண்மைங்களா இல்லைங்களா? உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதாவது உலகத்தில் எந்த மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்காத ஒரு சில மருந்தெல்லாம் இருக்குதுங்களாம் நம்மக்கிட்ட. அதாவது இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, உடற்பயிற்சி என்பது ஒரு மருத்துவமா இல்லைங்களா? விரதம் இருப்பது என்பதும் ஒரு மருத்துவம். இயற்கை உணவு என்பது ஒரு மருத்துவம். சிரிப்பு என்பது ஒரு மருத்துவம். நம்ம சிரிக்கிறோங்களா? நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் வீட்டில் நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம், என்னைக்கா யார்ட்டையாவது பேசுனா ஏதாவது சொன்னாதான் சிரிக்கிறோம். நமக்கு நாமே அப்படியே சிரிக்கிறோமா, பரவாயில்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இன்னும் எப்போ பார்த்தாலும் ஒரு கவலையிலேயே இருக்கிறோம். இது போனால் அது, அது போனால் இதுன்ற மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு வந்துட்டே இருக்குது. அப்போ சிரிப்பு என்பது ஒரு மருத்துவம். நல்ல தூக்கம் என்பது மருத்துவம். நம்மலாம் கூட தூங்குறோங்க. ஒவ்வொருத்தங்க 4 டேப்லெட் போட்டால் தான், 1லிருந்து 2லிருந்து 3லிருந்து 4 டேப்லெட் போட்டு தூங்குறவங்களாம் இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சூரிய ஒளி என்பது ஒரு மருத்துவம். நம்மளாம் சூரிய ஒளி படுதுங்களா? முதலாவது ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் போய் மாடியில் துணி துவைப்போம், சூரிய ஒளி பட்டுச்சு. இப்போல்லாம் காட்டில் விவசாயம் பண்ணுறவங்க அந்த வெயிலில் இருக்கிறாங்க, இல்லை ஏதோ வெளியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுறோங்க, சூரிய ஒளியே படுறதில்ல, அதுக்கு போகிறதே இல்லை. நம்ம தான் வீடு வெளியே வந்தால் போட அப்படியே போகிறோம். அப்போ அதில் கிடைக்கிற எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்றாங்க. சூரிய ஒளி என்பது ஒரு மருத்துவம். அடுத்தது ஒருவரிடம் அன்பாய் இருப்பது கூட ஒரு மருத்துவம். சரிங்களா? அன்பா அவங்க தான் நம்ம கிட்ட இருக்கணும்னு இல்லை, நாம அன்பாய் இருப்பது கூட
ஒரு மருத்துவம், தியானம் என்பது ஒரு மருத்துவம், தவறை மன்னிப்பது என்பது ஒரு மருத்துவம். இது ஒரு மிகப்பெரிய மருந்துங்களாம். பாருங்க, ஒடிஷால, இது உண்மை சம்பவம். ஒடிஷால ஒரு மத போதகர் ஃபேமிலியோட, ஒரு 1990ல இது நடந்த சம்பவம். இயர் கரெக்டாக எனக்கு தெரியல. ஃபேமிலியோட தங்கியிருக்காரு. அவங்க மனைவி, 2 பசங்க, ஒரு பெண் குழந்தை, அவங்க இருந்திருக்காங்க. இவர் மத போதகர், அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் ஒரு நாள் அந்த மதம் அந்த மீட்டிங் முடிஞ்சு வரும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல அவரும் அவர் 2 பசங்க மட்டும் இருந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து மதர் தெரசாவோட இன்ஸ்டிடியூஷன்ல தொழு நோய்க்கு சர்வீஸ் பண்ற யூனிட்ல அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு அந்த அன்னைக்கு போயிட்டாங்க, அவங்களும் அந்த பொண்ணும். இவரும் அந்த 2 பசங்க, சின்ன சின்ன பசங்களும் வந்திருக்காங்க. வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வீட்டுக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் வந்து அவங்க மேல பெட்ரோல் ஊற்றி எரிச்சிச்சு. மத வெறி, சரிங்களா? இந்த அம்மா அந்த அன்னைக்கு போகாதனால தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் இது ஒரு பெரிய பிரச்சனையா இஷ்யூவாக ஆகி அதுக்கு ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி, அவங்க அரெஸ்ட் பண்ணால் என்ன ஜெயிலில் போட்டுருவாங்க. வழக்கம் போல் அவர் ஜாமீனில் வந்துட்டார். கேஸ் நடக்குது, சரிங்களா? இப்படியே ஒரு 2-3 வருஷம் கேஸ் நடக்குது. இந்த அம்மா வந்து அந்த தொழுநோய் இதுலேயே சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த அம்மா வந்து ஜட்ஜுக்கு வந்து ஒரு லெட்டர் போடுறாங்க. என்னன்னா, இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது என்னுடைய நோக்கம் அல்ல. இவர் தன் தவறை உணர்ந்து திருந்தினா மட்டும் போதும் எனக்கு. அதனால நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் ஒரு 4-5 வருஷம் நம்ம இந்தியாவிலேயே இருந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க. 1999ல் அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குது, சரிங்களா? அப்போ இது எவ்வளோ ஒரு பெரிய மன்னிப்பு பாருங்க. அவங்களோட ஹஸ்பண்டு, 2 பசங்க எரிச்சிடுறாங்க. அந்த அம்மா வந்து அவங்களுக்கு தண்டனை வேண்டாம், அவர் திருந்தினா போதும் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுதாங்க ஒரு மருத்துவம். இந்த மனநிலை தான் ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இப்போ நமக்கெல்லாம் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம மாறுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, நாமளாம் மாறுறோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறோம், 4 பேரையுமே நம்ம மன்னிக்க மாட்டேங்கிறோம், சரிங்களா? இருக்கிறதே 4 பேர் தான், அங்க ஒரு 7-8 பேர் கூட இல்லை. வீட்டுல இருக்கிறதே 4 பேர் தான். அந்த 4 பேருக்கு 4 பேருமே எதையும் விட்டு கொடுத்துக்கிறது இல்லை. அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்குது, சரிங்களா? அடுத்தது, இறைவனை நினைப்பதும் துதிப்பதும் ஒரு மருத்துவம். இதுக்குதான் பிரார்த்தனைன்னு சொல்றாங்க, சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய பக்தி மார்க்கத்துல இது ஒரு மிகப்பெரிய மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, இதுவும் ஒரு உண்மை சம்பவம் தான். இது அவரே எழுதியிருந்ததை நான் படித்தேன். இப்போ என்னென்னா, ஒரு மெடிக்கல் ஷாப்பு, அது ஒரு நாட்டு மருந்து கடை. அந்த நாட்டு மருந்து கடையில் அவர் ரொம்ப ஒரு முருக பக்தர். அவர் டெய்லியும் கடை நீக்கும்போது முருகன் படம் வச்சிருக்கிறாரு. அதுக்கு வந்து சாமி கும்பிட்டு, பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு தான் அவர் வந்து அன்னைக்கு வேலையவே ஆரம்பிப்பார். கடை அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அப்படியே தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர் இறைவன் மேலே. ஆனால் அவர் பையன் அவர் கூட வர்றாரு. அவருக்கு அந்த இறை நம்பிக்கையெல்லாம் இல்லை. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பையனை கவனிக்கிறாரு. பையனுக்கு அந்த பக்தி வர மாதிரி தெரியல. ஆனால் பையனை நல்லா கவனிக்கிறாரு. பையன் நல்லா வேலை செய்கிறான், உண்மையாக இருக்கிறான், ஒழுக்கமாக இருக்கிறான். சரி, பொழைச்சிப்பான், பக்தி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவரை கம்பல் பண்ணல அவர் பையனை. இப்படியே அவரோட இது போயிடுது. அவரோட கடைசி காலம் வந்துடுது. அவர் வந்து படுத்துட்டார். அப்போ அவர் பையன்கிட்ட சொல்கிறாரு, உன் மேலே நம்பிக்கை இருக்கு, நீ வந்து வாழ்க்கையில் மேலே போயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்காக நீ ஒன்று பண்ணணும். என்னன்னா, எனக்கு அப்புறம் நீ கடையை நீக்கினீன்னா அந்த முருகன் படத்துக்கு எப்பயும் போல நீ ஒரு பூ வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு உன்னோட வேலையை ஆரம்பிக்கணும். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கோசரம் நீ என்ன பண்ணு, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவர் 2-3 நாளில் இறந்துடுறாரு. இந்த பையனும் அதுக்கப்புறம் அப்பாவுக்காக டெய்லியும் அதே மாதிரி அப்பா பண்ண மாதிரியே பண்ணிட்டு அவருடைய வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் சாயந்தரம் நேரம் நல்ல மழை, கரண்ட் போயிடுச்சு. ஒரு சின்ன பையன் வர்றான். வந்து, அண்ணா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப இருமிட்டு இருக்கிறாங்க, இருமல் மருந்து கொடுங்கன்னு கேட்குறான். கரண்ட் போயிடுச்சு. இவர் கீழே கையில் எடுக்கிறதுக்கு பதிலாக மேலே கையை எடுத்துட்டாரு, கொடுத்துட்டாரு. அந்த பையன் போயிட்டான். கரண்ட் வருது, பார்த்தா இவர் கொடுத்தது ஒரு எலி பாஷான மருந்து. அவன் சின்ன பையன்.
அப்புறம் இவர் போய் பார்க்குறாரு, அந்த பையன் எந்த பக்கம் போனான்னு தெரியல. இவருக்கு அப்படியே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐயோ, நம்மனால ஒரு உயிர் போக போகுது, பெத்த தாய்க்கே அந்த பையன் மருந்து ஊத்தி கொடுக்க போறான், இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அவருனால தாங்கவே முடியல. அப்போ அவன் அந்த முருகன் படத்துக்கிட்ட போய் நின்று அப்படியே பிரார்த்தனையோட கண்ணீர் சிந்தி அப்படியே கும்பிடுறாரு. நான் இது வரைக்கும் உன்னை நம்பினதில்லை, எப்படியாவது இதுல இருந்து அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி கும்பிடுறாரு. கும்பிட்டு ஒரு 10 செகண்ட் தான் அவர் அந்த கடைக்குள்ள இருக்கிறாரு. அந்த பையன் திரும்பியும் வரான், மேலெல்லாம் சேரு. அப்புறம் அந்த பையன் சொல்றான், அண்ணா நான் போகும்போது சேத்துக்குள்ள காலை விட்டு கீழே விழுந்துட்டேன், மருந்து பாட்டில் உடஞ்சிருச்சு, வேற மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவருக்கு எப்படி இருக்குங்க? அந்த பிரார்த்தனைக்கு எத்தனை வேல்யூ பாருங்க. இதுதான் ஆத்மார்த்தமான பிரார்த்தனை அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த அளவுக்கு நம்மளுடைய பக்தியும் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுவும் ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது, நன்றி உணர்வோடு இருப்பது ஒரு மருத்துவம். நன்றி உணர்வோடு இருப்பது மருத்துவம். நல்ல பாடல் கேட்பது ஒரு மருத்துவங்களாம். நம்மளாம் பாட்டு கேட்குறோங்களா? கேட்குறோமா? கேட்டா ஓகேங்க, சரிங்களா? அப்பயும் நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியாக சிந்திப்பதும் சரியான மனநிலையில் இருப்பதும் ஒரு மருத்துவம் அப்படின்றாங்க. அடுத்தது, நல்ல நண்பர்களுடன் இருப்பது ஒரு மருத்துவமா. நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைக்கணும், சரிங்களா? இதுக்கு ஒரு பாடல் அந்த காலத்துல நீதி வெண்பால ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அரிமந்திரம் புகுந்தால் யானை மறுப்பும், அரிமந்திரம் புகுந்தால் யானை மறுப்பும், பெரும் கொள்சேர் முத்தும் பெறலாம், நரி நுழைவாயில் வாளும் சிறுமயிர் எலும்பும், கர்த்தபத்தின் தோளுமல்லால் வேறு ஏதும் உண்டோ சொல் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, அரி நுழைவாயில் நுழைந்தால் அப்படின்னா சிங்கத்தோட குகைக்குள்ள நம்ம போனோம்னா விலை உயர்ந்த தந்தம், இன்னும் நல்ல விலை முத்து மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை நம்ம எடுத்துட்டு வரலாம். அது இல்லாம நரி இருக்கிற புதர் குழிக்குள்ள நம்ம போனோம்னா அங்க என்ன கிடைக்குங்க? வாளும் சின்ன சின்ன விலங்குகளோட மயிர் எலும்பும், கர்த்தபத்தின் தோளுமல்லால் அப்படின்னா கழுதையோட தோல், இதுதான் கிடைக்கும் நமக்கு. அப்போ நம்ம சேர்க்க எப்படி இருக்கணுங்க? நல்லவர்களோட நம்ம நட்பு இருக்கணும். அப்போ உயர்ந்த இது கிடைக்கும், உயர்ந்த இடத்துக்கு போகலாம். அப்போ நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறதும் என்னங்க? ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம சரியா இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறது, இதுவும் அறிவில் தெளிவு, அறிவின் ஒளி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஓகே. அந்த காலத்துல இதெல்லாம் நம்மளுக்கு அந்த காலத்துல ஒரு 4 விதமா மக்களை பிரிச்சிருக்காங்க. ஹியூமன் கோல் அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு அடைய வேண்டிய இலக்கு அப்படின்னு ஒரு 4 பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அறம், பொருள், இன்பம், வீடு. தர்மம், அர்த்தம், மோட்சம், காமம் அப்படின்னு, அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு 4 நிலை தான் மனிதன் அடைய வேண்டிய இலக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதுல அர்த்தம் அப்படின்ற அந்த பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ வேண்டியதற்கு தேவையான அடிப்படை பொருள், அதாவது பேசிக் நீட் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை என்னங்க? உணவு, உடை, இருப்பிடம், அப்புறம் நாலேஜ், அறிவு, கல்வி அறிவு, இதெல்லாம் அதுல சேர்த்திக்கலாம். இதுக்காக மனிதன் சில முயற்சிகளை எடுத்து இதெல்லாம் தேவைன்றதுக்காக நம்மளுடைய செயல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2வது ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா இன்பம் அப்படின்றாங்க. இந்த இன்பம் அப்படிங்கிறது என்னன்னா, முதல் தேவை அடிப்படை தேவை, அதாவது பசிக்கு சாப்பிடுறது முதல் தேவை. இந்த 2வது இன்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னா ருசிக்கு சாப்பிட்றதுதான். என்னங்க? ருசிக்கு சாப்பிடுறது. நான் புரியறதுக்காக நானே அங்க வேற மாதிரி எல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிட்டு வந்தேன். பசிக்கு சாப்பிடுறது முதல், ருசிக்கு சாப்பிடுறது 2. சுவைக்காக தேடப்படும் உணவு 2வது வகை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2 நிலைகளிலும் மனிதனுடைய மனம் வெற்றிட
இருக்குதுன்னு தான் நினைக்குதான். அதுல ஒரு நிறைவின்மை தான் இருக்குதான். இந்த 2 நிலையிலையுமே அடிப்படை தேவையிலையும் நிறைவில்லை, அடுத்தது இன்பம் அப்படிங்கிற அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் நிறைவில்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அடிப்படை தேவையான பொருட்களை அடைந்த பின்பு கூட மனிதனுடைய பசி அடங்குவதில்லை. இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் நம்ம தேடிட்டே போறோமாமா. அதனால மனம் ஒரு வெற்றிடத்தையே இருக்குது. அப்போ நாம எப்படி இருக்கிறோம்னா நிறைவின்மையிலிருந்து நிறைவின்மையை நோக்கியே பயணம் போயிட்டு இருக்கிறோமா. சரிங்களா? இப்போ பெரும்பாலான மனிதர்கள் இந்த 2வது நிலை வரைக்கும் நின்னு போயிடுறாங்க, இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொருள் இன்பம் பொருள் இன்பம் பொருள் இன்பம், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாகவே போய் ஒரு நிறைவின்மை அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே நாம இறந்து போயிடுறோங்களாம். சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. எப்படின்னா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப சுத்தக்காரர். சரிங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவன் இப்படின்னு கையை உதறிட்டான். இவர் இலையில பட்டுருச்சு. இவர் ஏற்கனவே ரொம்ப சுத்தம் பார்க்குறவர். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை என்ன பண்ணி தீர்க்கலான்னா காசிக்கு போய் தீர்த்துட்டு வந்துடலாம் இந்த இதை அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? இப்போ காசிக்கு போறாரு. அப்பெல்லாம் இப்போ மாதிரி ஃப்ளைட்டு ட்ரெயின்லாம் இல்லை. ஒன்றா வண்டி கட்டி போவாங்க, இல்லைன்னா எப்படி போகணுங்க, நடந்து தான் போகணும். அப்புறம் நடந்து போறாரு. அதான் பகல் எல்லாம் நடப்பாங்க, இரவு ஏதாவது ஒரு ஊர்ல போய் தங்கி அந்த வீட்டில் அதுக்காகவே திண்ணையெல்லாம் அந்த காலத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி வரவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கி எழுந்திரிச்சு காலையிலேயே சாப்பிட்டுட்டு திருப்பியும் நம்ம பயணம் போய்க்கலாம். இப்படிதான் அந்த காலத்துல நடந்துட்டு இருக்கோம். இப்படி இவர் பகல் ஃபுல்லா நடக்கிறாரு. ஒரு வீட்டுல போய் படுக்கிறாரு. இவருக்கு பசினா பசி. ஆனா சாப்பிடலாமா வேணாமா, நம்ம வேற ரொம்ப சுத்தம் பார்க்குறவங்களாச்சு, இப்படி எப்படி இன்னொரு வீட்டில் போய் சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனால் வயிறு கேட்கவே மாட்டேங்குது. அந்த அம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி, சரி சாப்பிட்றேன், எனக்கு வாழை இலையில போடுங்க, நான் அப்பதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா டக்குன்னு யோசிக்குது. சரி பரவாயில்ல, வாழை இலையிலேயே போட்டுடலான்னு ஒரு இலையை கொண்டு போட்டு சாப்பாடு போடுறாங்க. அருமையா இருந்துச்சு. நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அம்மா அழுங்காப்புல அந்த வாழை இலையை எடுத்துட்டு போய் கழுவி மேலே வைக்கிறாங்க. இவருக்கு ஏங்க வாழை இலைய ஏமா இப்படி கொண்டு போய் கழுவி வைக்கிறேன், அது என்ன இலை தானே, தூக்கி போடு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, எங்க மாமனார் டெய்லி இதுல தான் சாப்பிடுவாரு. நீங்க இங்க இலையெல்லாம் கிடைக்காது, நீங்க இலையில தான் சாப்பிடுவீங்கன்னு சொன்னதுனால நான் என்ன உங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு இல்லை, அதனால அந்த இலையவே கழுவி நான் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லி. இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இப்படின்னு பட்டதுக்கு கருமத்தை தொலைக்கலான்னு காசிக்கு போனா, அப்புறம் சரி இவர் யோசிக்க, சரி இந்த கருமத்தையும் காசிலேயே கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பயணம் போறாரு. அப்படியே அடுத்த நாள் ஃபுல்லா நடக்குனாரு. இன்னொரு நாள் நைட்டு இன்னொரு வீட்டுல போய் தங்குறாரு. இப்ப என்ன பண்றாரு, இலை வேண்டாம், ஏதாவது மண் தட்டு இருந்தா அதுல போடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மாவும் டக்குன்னு யோசிக்கிறாங்க. சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் தட்டு ஒரு தாவாரத்துல தடவி மாட்டி வச்சிருக்காங்க, அதை செருகி வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு கழுவி போடுறாங்க. இவரும் நல்லா சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டு சரி நம்மளே கழுகி வச்சிடலான்னு சொல்லிட்டு கழுவுருக்கு கிணத்தடிக்கு போறாரு. கை தவறி கீழே விழுந்து அது 2ஆ உடஞ்சிருச்சு. அந்த ஓரத்துல ஒரு கட்டல் போட்டு ஒரு வயசான பாட்டி படுத்திருக்கிறாங்க. அந்த பாட்டி கண்டபடி திட்டுறாங்க, அடப்பாவி இப்படி உடைச்சிட்டியேன்னு திட்டுறாங்க. மண்ணு சட்டி தானம்மா அப்படின்னு சொல்றாரு. இல்ல, எங்க வீட்டுக்காரரு கடைசி காலத்துல படுத்திருந்தப்ப இதுலதான் வாய் கொப்பளிச்சு துப்புவாரு. நான் ஆசையா வாங்கி கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன், ஊத்துவேன். அவரு இறந்துட்டாரு. என்னோட கடைசி காலத்துலயும் இதுலதான் நான் வாய் கொப்பளிச்சு துப்பணும்னு நான் செருகி வச்சிருந்தேன், இதை போய் உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டுது. எப்படி இருக்கும் நம்ம ஆளுக்கு. அப்புறம் இந்த கருமத்தையும் நம்ம காசிலேயே போய் தொலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் சாயந்தரம் வருது. இன்னொரு வீட்டுக்கு போறாரு. அங்கேயும் சாப்பிட சொல்றாங்க. இவர் உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு இலையும் வேண்டாம் தட்டும் வேண்டாம், கையில உருட்டி கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அந்த அம்மா கையில உருட்டி, அவங்களும் ஒரு பெரியவங்க வயசானவங்க, கையில உருட்டி கொடுத்துட்டாங்க. இவர் வாங்கி திருப்தியா சாப்பிட்டுட்டாரு. அந்த அம்மா உள்ள போய் ஏதோ வேலை பார்க்க உள்ள போயிட்டாங்க.
அப்ப அதெல்லாம் வந்து அந்த திண்ணைக்கு மேல மாடம் இருக்குங்களாம், அதுல வெத்தலை பாக்குலாம் வச்சிருப்பாங்க. இவர் வந்து நமக்கு தான் இந்த அம்மா வெத்தலை பாக்கு வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு அந்த வெத்தலை எடுத்து, அங்க பாக்கு இருக்குது, எடுத்து போட்டு கடிக்கிறாரு. கடுக்குன்னு ஒரு சத்தம். இந்த அம்மா உள்ள இருந்து வெளியே வருது. என்னப்பா சத்தம் அப்படின்னு. இல்ல, நீங்க வச்சிருந்தீங்களா அந்த வெத்தலை பாக்கு தான் நான் போட்டேன், அதுதான் சத்தம் அப்படின்னு. பரவாயில்லப்பா, உன் பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்ச்சான். நான் ஒரு வாரமா அந்த பாக்க கடிச்சு கடிச்சு பாக்குறேன், கடிக்கவே முடியல, நீ போட்டோன்னா ஒரே இதுல கடிச்சிட்ட அப்படின்னு. ஆனா இவருக்கு எப்படி இருக்கும், ஐயோ நான் காசிக்கே போகல, நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டாருங்களாம். இதுதான் நம்ம லைஃப். இது வந்து சுத்தம் பார்க்கறதுக்காக இல்ல, நிறைவின்மையிலிருந்து நிறைவின்மைக்கே நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இது. சரிங்களா? இப்படிதான் நம்ம லைஃபும் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்டோரி. சரிங்களா? இப்போ 2 நிலை பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பொருள், இன்னொன்னு இன்பம். அடுத்தது 3வது ஒரு நிலை, நம்மளுடைய கோல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க, அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு சிலர் வந்து இந்த உலகம் கொடுக்கின்ற பொருளாகட்டும் இன்பமாகட்டும் அதுல நிறைவு இல்லை, இதெல்லாம் நம் மனதை நிறைவாக்கும் வல்லமை அற்றவை அப்படிங்கிறத ஒரு சிலர் உணர்ந்துக்கிறாங்க. சரிங்களா? அந்த உணர்ந்தவங்க, அதுதான் அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க தான் மோட்சம் அப்படின்ற நிலையில இருக்கிறவங்கன்னு பேரு. இப்ப இதுல மோட்சம் அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ அடைவதை குறிப்பதல்ல மோட்சம் அப்படிங்கிறது. மோட்சம் அப்படிங்கிறது என்னன்னா மன நிறைவை குறிப்பது. என்னங்க? மன நிறைவு அப்படின்னு குறிக்கிறது. மோட்சம் அப்படிங்கிறது எந்த பொருளும் அல்ல, எந்த இடமும் அல்ல, அது நம் மன நிறைவு. அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்றது. இது எப்படி நமக்கு கிடைக்கும்னா தத்துவ ஞானத்தால் அறியப்படுகிறது. என்னங்க? நம்ம அந்த இந்த நிலைக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசை இருக்காது, கோபம் இருக்காது, வெறுப்பு இருக்காது, பற்று இருக்காது, இப்படி எதுவுமே இல்லை. சமநிலை, எல்லாமே என்னங்க? ஓகே, இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே அப்படின்ற அந்த நிலைக்கு போறது தான் இந்த மோட்சம் அப்படின்னு சொல்றது. அதாவது என்னன்னா, உலகம் நிலையற்றது. என்னங்க? உலகம் நிலையற்றது, பரம்பொருள் ஒன்றே நிலையானது. இறைவன் ஒருத்தன் தான் நிலையானவன். இந்த உலகம் நிலையற்றது. நான் என்ற சொல்லிற்கு அழிகின்ற உடல் பொருள் அல்ல. நான் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து அழிகின்ற உடல் பொருள் அல்ல. நான் என்பது அழியாத பரம்பொருள் என்பதை உணர்வதுதான் இந்த மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தன்னிலை விளக்கம். இது ஞானத்தால் அறியப்படுவது. நம்மளையே நாம் ஆராய்ச்சி பண்ணி அறியிற இடம் தான் இந்த இடம். இது பாருங்க, ஒருத்தர் பாடுறாரு, இந்த நிலை நான் எப்ப அடையிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாடல் எழுதியிருக்கிறாரு. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ, அறியேன் எம் கோவே. இறைவா, எனக்கு தெரியல. துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். அப்ப நான் வெளிக்குள் வெளிகடந்து சும்மா போய் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன எப்படி இருக்கணுங்க? துன்று மல வெம்மாயை அற்று அப்படிங்கிறார். மலம்னா என்னங்க? மும்மலங்கள்னு சொல்றாங்க. ஆணவம், கண்மம், இதெல்லாம் இல்லாம, அதுதான் விருப்பு, வெறுப்பு, பாசம், கோபம், அந்த மாதிரி எந்த நிலையும் எல்லாம் ஒரு நிலை அப்படின்ற ஏத்துக்கிற அந்த பக்குவம் வந்துச்சுன்னா நான் வந்து வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம், எனக்கு அந்த நிறைவு, மன நிறைவு கிடைக்கும் அப்படின்றாங்க. இது யாருங்க பாடினது? வள்ளலார். அவரும் அந்த நிலையை அடைஞ்சவர். அவர் அப்படி பாடல் எழுதியிருக்கிறார். இன்னொருத்தர் அந்த நிலையை அடைஞ்சு பாடல் எழுதுறாரு பாருங்க. நீலக்கடலினிலே, என்னங்க? நீலக்கடலினிலே நின்ற நீண்ட குழல் தோன்றுதடி. நீலக்கடலினிலே நின்ற நீண்ட குழல் தோன்றுதடி. கோலமதியினிலே நின்ற குளிர்ந்த முகம் காணுதடி. நான் கடலை பார்க்குறேன், அங்க எல்லாம் உன்னுடைய கூந்தலாவே தெரியுது. சரி, அண்ணாந்து மதி நிலாவை பார்க்குறேன், அங்க உன்னுடைய குளிர்ந்த முகம் தெரியுது.
என்னங்க, அண்ணாந்து நிலாவை பார்த்தா குளிர்ந்த முகம் காணுதடி, ஞான வெளிதனிலே நின்ற ஞான ஒளி வீசுதடி. இந்த ஞானம், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வெளியும் பார்க்குற உன்னோட ஒளியா தான் இருக்குது எல்லாமே. அடுத்தது, கால நடையினிலே நின்றன் காதல் விளங்குதடி. இந்த காலம் நாம் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல எப்படிங்க, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், இன்பம் துன்பம் எல்லாமே நீ கொடுக்கறது தான். இது வேற எதுவும் எங்கிருந்தும் வரல, நீ கொடுக்கறதா. நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், பச்சை குழந்தையடி கண்ணீர் பாவையடி சந்திரமதி அப்படின்னு பாடுறாங்க. யாருங்க இது? பாரதியார் பாடுறார். எப்படி ஒரு மகான், எப்படி உணர்ந்திருக்கிறார் பாருங்க. அவர் அந்த மோட்சம் அந்த நிலையில இருந்து இதெல்லாம் பாடிக்கிறார். அவர் எதை பார்த்தாலும் அவருக்கு இறைநிலையாவே தோணுது. அவருக்கு வறுமையும் இல்லை, இது அதாவது அவருக்கு எப்பேரும் ஒரு மிகப்பெரிய வறுமையில இருந்தவர் அவருக்கு இப்படியெல்லாம் பாடல் எழுதுறாரு பாருங்க. கால நடையினிலே நின்றன் காதல் விளங்குதடி. என் வாழ்க்கை நான் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய காலம் ஃபுல்லா நடத்துறது உன்னுடைய அன்பினால தான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் அந்த மோட்சம் அப்படின்ற ஒரு இடம். சரிங்களா? இதுக்கு நமக்கெல்லாம் யார் தேவை அப்படின்னு பார்த்தா குரு தேவை. இந்த நிலையை அடைவதற்கு நமக்கு யார் தேவைன்னா குரு தேவை. யார் தேவைங்க? குரு தேவை. அதான் கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக, கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக, உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக. கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக, உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக, எல்லத்தனையும் இடைவிடாதே நின்று தெள்ளி அறிய சிவபதம் தாமே அப்படின்றாரு திருமூலர் திருமந்திரத்துல. அதாவது கொள்ளினும் உயர்ந்த குரு கிட்ட போய் சேரு. இப்போ நமக்கெல்லாம் நாம் எப்பேற்பட்ட ஒரு குரு கிட்ட வந்திருக்கிறோம். சரிங்களா? குரு கிட்ட நாம வரல, என்ன பண்ணிட்டாரு குரு? போனா போகுதுன்னு நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உள்ள உட்கார வச்சு உங்களை கேட்க வச்சுட்டாரு, என்னை பேச வச்சுட்டாரு. சரிங்களா? இப்போ நல்ல குரு கிடைச்சிட்டாரு. இதுல என்னன்னா உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக. நீ ஆத்மார்த்தமா சரணடைஞ்சிடு அவர்கிட்ட, அவர் எல்லாம் பார்த்துக்குவாரு. அப்படி நம்ம சரணடைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லத்தனையும் இடைவிடாதே நின்று, கொஞ்சம் கூட அளவுக்கு கூட கேப் விட்டுறாத, அவர் சொல்ற அத்தனையும் நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறார். அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா தெள்ளி அறிய சிவபதம் தானே, நீ இறைவனை போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? திருமூலர் சொல்றாரு. இப்போ நமக்கு குரு கிடைச்சிட்டாரு, நம்மளும் குருவை பிடிச்சிட்டு குரு எப்படியோ நம்மளை உள்ள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. அடுத்ததான் நாம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லத்தனையும் இடைவிடாது நின்று தெள்ளி அறிய அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் கூட கேப் விடாம நம்ம அதை ஃபாலோ பண்ணணுன்றாரு. நம்ம குரு என்ன சொல்றாருங்க? ஒன்றும் பண்ண வேண்டாப்பா, ஒரு 3/4 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணு சொல்றாரா இல்லைங்களா? சொல்றாரு. ஒரு 3/4 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணு, 10 நிமிஷம் தவம் பண்ணு, ஒரு டைம் இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் தவம் பண்ணு, ஒரு 10 நிமிஷம் அகத்தாய்வு பண்ணு. அவர் கொடுத்துருக்கிற மெயின் என்னங்க? இந்த 3 கான்செப்ட் தான். இந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று லிங்க். சரிங்களா? உடற்பயிற்சி பண்ணாதான் தவம் பண்ண முடியும், தவம் பண்ணாதான் அகத்தாய்வு பண்ணி நாம் பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்மளை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இப்படி பண்ணி நம்ம அறிவின் ஒளி, அதுதான் அறிவின் ஒளின்னு குரு சொல்றாரு. எந்த பிலாசபி போய் எந்த இதுலயும் போய் PhD எல்லாம் படிக்க வேண்டாம், இதுக்காக போய் ஒரு 2-3 டிகிரி படிச்சு நான் சிவபதம் போயிடுவேனா அப்படின்னா அதெல்லாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது. ஒன்றும் பண்ண வேண்டாம், ஃபவுண்டேஷன் கிளாஸ்லயே 3/4வாசி வந்துடுது நம்மளது எல்லாமே. சரிங்களா? அடுத்தது அகத்தாய்வு 3 நிலைக்கு போயிட்டோம்னா இன்னும் எல்லாமே கற்றுக்கலாம். வேற எதுவும் தேவையில்லை. உடற்பயிற்சி பண்ணணும், தவம் பண்ணணும், அகத்தாய்வு பண்ணோம்னா சிவபதம் தானே அப்படின்னு சொல்றாரு குரு. அப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. சரிங்களா? அதை நாம் தான் என்ன பண்ணணுங்க? முயற்சி பண்ணணும். நம்ம கர்மா நம்மளை விடாது. உடற்பயிற்சி பண்ணுறதே நாளைக்குன்னே போயிட்டுருக்குது. அப்போ முயற்சி பண்ணணும். குருவை நம்ம ஆத்மார்த்தமாக சரணடைஞ்சிட்டோம்னா பண்ண வச்சிருவார். சரிங்களா? அடுத்து
இது 3வது நிலை மோட்சம் அப்படின்றது. அடுத்தது 4வது நிலை ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா அறம், அதாவது தர்மம். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னோம், அறம் பொருள் இன்பம் வீடுன்னு. இப்போ பொருள் இன்பம் வீடு மோட்சம் வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த அறம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 3 நிலையிலையும் நம்ம செயல்பாடு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது, அதுதான் அறம், அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 நிலையிலையும் நீ என்னென்ன செயல் செஞ்சையோ அதுக்கு பலனா வர்றது தான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இது ஒரு சம்பவம். இப்போ ஜப்பான்ல ஒருத்தர் அவர் வீட்டை ஆல்டர் பண்றதுக்காக பிரிச்சுட்டு இருந்தாருங்களாம். அவருடைய வீடு என்னன்னா மரப்பலகையால கட்டின வீடு. ஒவ்வொரு பலகையா எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பள்ளி பள்ளிக்காலில் ஆணி அடிச்சிருக்குது. அந்த பள்ளி அதுல மாட்டி இருக்குது. இவர் பார்க்குறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த ஆணி அடிச்சு 3 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 3 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த பள்ளி இன்னும் நல்லா இருக்குது. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இருந்ததெல்லாம் இருந்த மாதிரியே வச்சுட்டு அந்த பள்ளியவே கவனிச்சுட்டே இருக்கிறாரு அந்த அன்னைக்கு ஃபுல்லா. இப்போ நல்லா என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட ஃப்ரெண்டு சக பள்ளி வருது. தன்னோட வாயால அதுக்கு உணவு கொடுக்குது. என்னங்க? வாயால உணவு கொடுக்குது. இது 1 நாள் 2 நாள் இல்ல, எத்தனை நாளா கொடுத்துருக்குதுங்க? 3 வருஷமா கொடுத்துருக்குது. அப்போ அதுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்ததா? இது நல்லாகி நமக்கு எதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளி கொடுத்துச்சா? எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செஞ்சது. இதுதாங்க அறம். சிம்பிளா புரிய வைக்கிறது. சரிங்களா? ஆனா நாம ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுத்தோம்னா, கொடுக்கும்போதே என்ன பண்றோங்க, கொடுத்தாதான் அதை வாங்க முடியும், அதை பண்ணுவாங்க, அங்க போனா அதை சாதிச்சுக்கலாம், இப்படிதான் நம்ம நினைச்சு ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம். சரிங்களா? அப்போ ஒரு 5 அறிவு உள்ள ஒரு பூச்சி இனம், அதுக்கு பாருங்க எவ்வளவு ஒரு அறிவுன்னு சொல்லிட்டு 3 வருஷமா அதுக்கு உணவு கொடுத்துட்டே இருந்திருக்குது. அப்போ இதுதானே அறம், இதுதான் உண்மையான அறம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு பேரு தான் தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னங்க? தர்மம். அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அன்பு, கருணை, தயவு அப்படிங்கிறாரு வள்ளலார். இதுதாங்க அறம். இதுக்கு அடைக்கும் தாள் கிடையாது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அதாவது அன்பு இல்லாத அந்த பாலைவனத்துல எப்படி மரம் செடி கொடி எல்லாம் தலைக்காதோ அந்த மாதிரி நம்ம உள்ளத்திலையும் அன்பு இல்லைன்னா வாழ்வு செழிக்காது. அப்போ அறிவின் ஒளி அப்படின்றது நமக்கு இல்லை. அறிவின்